எல்லோருக்கும் வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட் மேலே சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி. நம்ம ஒரு செபி அட்வைஸரோ அல்லது ஃபைனான்ஷியல் அட்வைஸரோ கிடையாதுங்க. நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே எஜுகேஷன் சார்ந்த ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக மட்டும்தான். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிற ஒரு ஸ்டாக் பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன கேட்டிங்கன்னா, ஒரு சிமெண்ட் ஸ்டாக் பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில், அதாவது வருங்காலங்களில் மேலே மேலே டெவலப் ஆகக்கூடிய ஒரு துறை. அதுவும் இல்லாமல் இந்த கம்பெனி வந்து மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இது என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்திங்கன்னா, திக் விஜய், ஸ்ரீ திக் விஜய் சிமெண்ட்டுங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக ஃபண்டமெண்டல் அண்ட் ஃபைனான்ஷியல் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த திக் விஜய் சிமெண்ட் கம்பெனி பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 110 ரூபா 30 பைசா அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது நான் வந்து ஆக்சுவலாக செலக்ட் பண்ணி வச்சப்போ பார்த்திங்கன்னா 96 ரூபா அப்படின்னு வீடியோ செலக்ட் பண்ணப்போ இப்போ இன்றைக்கி கரண்ட் ப்ரைஸ் போட்டுக்கிறேன். ஸோ இன்றைக்கி கரண்ட் ப்ரைஸ் பார்க்கும் பார்த்திங்கன்னா 110 ரூபா 30 பைசா அப்படின்னு ஆகிருக்குது. ஸோ இதோட 52 வீக்ஸ் லோனு பார்த்திங்கன்னா 57 ரூபா 30 பைசா, ஹைன்னு பார்த்திங்கன்னா 111 ரூபா 90 பைசா வரைக்கும் போயிருக்குது. இதோட அதாவது ஓப்பன் பார்த்திங்கன்னா 107 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகி ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்திங்கன்னா 107 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகிக்குது. இப்போ வந்து 111 ரூபா அது ஹை போயிருக்குதுங்க. அப்பர் சர்க்யூட் அப்படின்னு பார்க்கும்போது 128 ரூபா வரைக்கும் போயிருக்குது. லோயர் சர்க்யூட் அப்படின்னு பார்க்கும்போது 85 ரூபாயில் லோயர் சர்க்யூட் அடிச்சிருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 3.63% கொடுத்துருக்காங்க. புக் வேல்யூ 21 ரூபா 50 பைசா இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா அப்படின்னு இருக்குது. இதோட பிஇ ரேஷியோ பிபி ரேஷியோ பார்ப்போம். பிஇ ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதோட பிஇ பார்த்திங்கன்னா 24.59, பிபி பார்த்திங்கன்னா 4.39% இருக்குதுங்க. டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 4.7% கொடுக்குறாங்க. இதே செக்டார் பி அப்படின்னு பார்க்கும்போது 25.14, செக்டார் பின்னு பார்க்கும்போது 3.32 இருக்குதுங்க. ஸோ இதோட ரிட்டர்ன் செட் பார்க்குறீங்க. அடுத்ததாக இந்த ரிட்டர்ன் செட்டிங்கில் பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து நெகட்டிவ் கிடையாது. எல்லாமே, அதாவது கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு ட்ரேட் ஆகி. நீங்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கனாலும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் லாபத்தில் தான் இருக்குது இந்த கம்பெனி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோடைய டெலிவரி அண்ட் வால்யூம் அனலைஸ் பார்க்குறோம். டெலிவரி பார்த்திங்கன்னா கம்மியாகவும், வால்யூம் பார்த்திங்கன்னா அதிகமாகவும் ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஸ்டாக்கு. இது ஒரு ஃபண்டமெண்டலாக நல்ல ஸ்டாக் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன அறிகுறிங்க இது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட ரெவன்யூ அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரெவன்யூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வருது. அதாவது 502 கோடி, 629 கோடி, இப்போ 726 கோடி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 3 வருஷமாக பார்த்திங்கன்னா இதோட ரெவன்யூ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதிகரிச்சுட்டு வருது. ஸோ இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா இப்போ சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது. 100 ரூபா ஸ்டாக்கில் நல்ல ஸ்டாக்காக செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் இதை கன்சல்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது 53 கோடி, 55 கோடி, 58 கோடின்னு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 கோடியாக வந்து இந்த 3 வருஷமாக வந்து ஜாஸ்தி ஆகிட்டு வந்து ஒரு 10 கோடி பக்கமாக லாபம் சம்பாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட டெபிட் ஈக்குவாலிட்டி பார்க்கும்போது இது கடன் இல்லாத கம்பெனி. இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. ஒரு கம்பெனிக்கு கடன் இல்லை அப்படின்னாவே அந்த கம்பெனி வந்து மேலே டெவலப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட் வச்சு வாட்ச் பண்ணி அதுக்கப்புறமா உங்கள் போர்ட்ஃபோலியோ சேர்த்து உங்கள் விருப்பம். நீங்கள் பர்சனலாக எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் ஒரு அனலைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட இன்கம் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம். இன்கம் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 2023 பார்த்திங்கன்னா டோட்டலாக நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து 17 கோடி பண்ணிக்கிறாங்க. இந்த செப்டம்பர் குவார்ட்டர் ரிசல்ட் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 7 கோடி அப்படின்னு வந்து லாபம் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்து நல்ல லாபம் வர கம்பெனியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெபிட் இல்லாத கம்பெனியாக இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டலாக வந்து டெலிவரி அண்ட் வால்யூம்ஸ்லையும் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் நீங்கள் கண்டிப்பாக வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் செக் பண்ணுறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2022 பார்த்திங்கன்னா 462 இருந்தது. இப்போ 462 கோடியாக வந்து டோட்டல் லிபிலிட்டிஷன் அதிகரிச்சிருக்குது. ஷேர் கேபிட்டல் அதிகரிச்சிருக்குதுங்க. அதே மாதிரி அசட்ஸ் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 2022 பார்த்திங்கன்னா 202 கோடியாக அந்த ஃபிக்ஸ்ட் அசட்ஸ் வந்து 182 கோடியாக குறைஞ்சிருக்குது. அதே மாதிரி கரண்ட் அசட்ஸ் பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்குது. அதர் அசட்ஸ் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிக்குது. ஆனால் கரண்ட் அசட்ஸ் அதிகரிக்கும் போது டோட்டல் அசட்ஸ் அப்படிங்கிறபோது அதிகரிச்சிருக்குதுங்க. அதுக்கப்புறம் மார்ஜின் ரேட்டிங் பார்க்குறோம். மார்ஜின் ரேட்டிங் பார்த்திங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 19லேருந்து 14 குறைஞ்சிருக்குது. ஆப்ரேட்டிங் மார்ஜின்ங்கிறது 14லேருந்து 10 ஆகும். நெட் ப்ராஃபிட் மார்ஜின்ங்கிறது 8லேருந்து 7 கொஞ்சம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கம்மியாக இருக்குது. இது ஒரு மைனஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிட்டர்ன்ஸ் ஆஃப் ரேட்டிங்கில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நெட்வொர்த் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட சேமாக வருது. ROCE அப்படின்னு பார்க்கும்போது 26லேருந்து 21 ஆகும். ரிட்டர்ன்ஸ் ஆஃப் அசட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 11லேருந்து 12 அதிகரிச்சுக்குதுங்க. ஸோ ROCE கொஞ்சம் ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. ரிட்டர்ன்ஸ் ஆஃப் அசட்ஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் க்ரோத் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3 வருஷம் ஆவரேஜாக சேல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதிகரிச்சுக்குதுங்க. கிட்டத்தட்ட 2408 பாயிண்ட்லேருந்து 2595 அதிகரிக்குது. அதே ப்ராஃபிட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் அதிகரிச்சுக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்குறோம். ஷேர் ஹோல்டிங்கில் பார்த்திங்கன்னா 55% ப்ரொமோட்டர்ஸ் வச்சுக்கிறாங்க. FIs பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. டிஎஸ் கொஞ்சம் கம்மியாக வந்து 0.37% இருக்கிறாங்க. பப்ளிக் பார்த்திங்கன்னா 41% வந்து நல்லாவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட ப்ரொமோட்டர்ஸ் ஏதாவது ஸ்டாக் ஹோல்டிங்கில் வேரியேஷன் பண்ணிக்கிறாங்கன்னு பார்ப்போம். போன வருஷம் பார்த்திங்கன்னா 2022 செப்டம்பரில் 56% வச்சுருந்தவங்க இப்போ 55% ஒரு பர்சன்ட் வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கில் வந்து FIs என்ன பண்ணிக்கிறாங்கன்னா FIs பார்த்திங்கன்னா போன வருஷம் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல.
ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 2.84லேருந்து 2.94 அப்படின்னு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 93 இந்த செப்டம்பர் குவார்ட்டர்லேருந்து அது ஜூன் குவார்ட்டர் செப்டம்பர் குவார்ட்டரில் வந்து கொஞ்சம் அதிகரிச்சுக்கிறாங்க. ஸோ எஃப்ஐஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கனாவே அந்த கம்பெனியை நல்ல தரவை செக் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ இது நம்மளுக்கு ஒரு நல்ல இண்டிகேட்டர். அதே மாதிரி டிஐஸும் பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா 37 0.6லேருந்து 0.37 அப்படின்னு டிஐஸும் அதிகரிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனி உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மெத்தட் வச்சு அனலைஸ் பண்ணுவீங்களோ அந்த மெத்தட் வச்சு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ சேர்த்திங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பப்ளிக் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா 43%லேருந்து 41 குறைச்சிக்கிறாங்க. ஸோ பப்ளிக் கொஞ்சம் வெளியே வந்துக்கிறாங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் அதாவது நீங்கள் லாங் டேர்முக்கு இந்த ஸ்டாகை வந்து அதாவது நீங்கள் கன்சல்ட்டிங்கில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா செப்டம்பர் குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா அதாவது அதர்ஸ் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 0.02% வச்சுருந்தவங்க இப்போ நில் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க கையில் எதுவும் இல்லை. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் பர்ஃபார்மர் அப்படிங்கிற வந்து ரேட்டிங்ஸ் கொடுத்துக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஸ்ட்ராங் பர்ஃபார்மர் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஸ்டாக்கோட அதாவது வீக்லி மந்த்லி இதுலாம் பார்த்திங்கன்னா ட்ரெண்டில் பார்த்திங்கன்னா புல்லிஸாக தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணணும், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ எந்த ஒரு ஸ்டாக்குமே நீங்கள் சீப்பாக கிடைக்கும்போது வாங்கினீங்கன்னா தான் அதாவது 100 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து சீக்கிரமாக 200 அப்படின்னு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து அனலிஸ்டெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் 100% பை பண்ணலாம் அப்படின்னு ரேட்டிங்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ யார் என்ன ரேட்டிங்ஸ் கொடுத்தாலும் நீங்கள் பர்சனலாக அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த மெத்தட் வச்சு அனலைஸ் பண்ணுவீங்களோ அந்த மெத்தட் வச்சு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் போர்ட்ஃபோலியோ சேர்த்துக்கிறது உங்கள் விருப்பம். இந்த ஸ்டாக் அனலைஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது யாருக்கு யூஸ் பண்ணுவோம் அவங்களுக்கு ஃபார்வர்டு பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.